இறுதியாக இன்று மதியம் 12:30 மணி வரைக்கும் கிடைக்கப்பெற்ற செய்திகள் சுருக்கம். மாவிலாறு அணைக்கட்டினுடைய வெடிப்பின் காரணமாக நீர் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி நேற்று இரவிலிருந்தே மிகப்பெரிய அளவாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலையில இந்த மாவிலாறு நீர்நிலையினுடைய அணைக்கட்டுகள் உடைப்படுத்தியிருப்பதாகவும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் குடியிருப்புக்குள் இப்பொழுது நீர் நிரம்பிக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்தது. ஆனால் ஊடகங்களில் வந்த செய்தியை ஆளுநர் மறுத்திருந்தாரு. வெடிப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு, ஆனா நீர்நிலையில எந்த விதமான பாதிப்புகளும் இதுவரையில் ஏற்படல அப்படின்னு சொல்லி. ஆனா இறுதியாக கிடைத்த செய்தி அடிப்படையில் ஒரு இடங்கள்ல வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மின்சாரம், தொலைத்தொடர்புகள் குறைவு அப்படின்ற ஒரு காரணத்தால அங்கு சென்று அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தி வருகிறார்கள், அங்கிருந்து வெளியேறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த வெடிப்பின் காரணமாக எப்பொழுது போனாலும் இந்த அணைக்கட்டுகள் வெடிப்பு ஏற்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஒரு இடங்களில் இப்பொழுது வெடிப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை முழுமையாக கொண்டு வர முடியாமல் இருக்குது. ஆனால் இப்பொழுது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் கிட்டத்தட்ட 4 விமானங்கள் அங்கு ரோந்து, அதாவது கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மீட்பு நடவடிக்கைகளுக்குமாக அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாவிலாறு பிரதேசம், வெறுகல், வாகரை ஆகிய பிரதேசங்களை அண்டிய பிரதேசம். இந்த மாவிலாறு அணைக்கட்டின் மூலமாக இந்த பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம். உடைக்கமாக இருந்தால், அங்கிருந்து தண்ணீர் வெளியேறுமாக இருந்தால் கிழக்கின் பல பிரதேசங்கள் இதனால பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. முழுமையான சுருக்கமான முக்கியமான செய்திகள் வரும்போது நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தாரன், முதல் கமெண்ட்ஸ்ல தாரன், ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான செய்திகளை நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம் இருக்கு, டேட்டா இல்ல, கரண்ட் இல்லதனால சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக முடிந்த அளவு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று காலையில் வந்த முக்கியமான இன்னுமொரு செய்தி, அதிகளவான மழை வீழ்ச்சிகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வடக்கில், அதே போல இன்றும் அதிகளவான மண் சரிவுகள் பல பிரதேசங்களில், மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் கொழும்பினுடைய நீர்மட்டம், நீரினால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்கள் அதிகரித்திருக்கிறது. கொழும்புல மழை இல்லை, கிழக்கிலையும் மழை இல்லை. ஆனால் சாதாரணமான காலநிலையாக இருந்தாலும் கடந்த 24 மணித்தியாலத்தில் பெய்த மழை காரணமாக மகாஓயா, கலாஓயா, அதோட குறிப்பாக மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம், கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் மிகப்பெரிய அளவாக எல்லையை தாண்டி இப்பொழுது எல்லா வகையாகவும் அதிகரித்திருப்பது. இன்னும் கொஞ்சம் நீர்மட்டம் ஊர்களுக்குள் வருவதற்கான இன்னும் 3 முதல் 4 அடி உயரமான நீர் இன்னும் அதிகரிக்கலாம். குறிப்பாக எந்த பிரதேசத்தில் இப்பொழுது வெள்ளம் ஏற்பட்டிருக்குதோ அந்த பிரதேசத்தினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கும். இப்பொழுது வத்தரமுள்ள பிரதேசம் வரைக்கும், கொழும்பினுடைய நகரத்தினுடைய வத்தரமுள்ள பிரதேசம் வரைக்கும் கலனி கங்கையினுடைய நீர் ஊர்களுக்குள் அல்லது நகரங்களுக்குள் பரவி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இன்னும் மக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த நீர்மட்டம் இன்னும் அதிகரிப்பதன் காரணமாக இந்த அபாய எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முதல்ல நேற்று நடந்த மழை, அதாவது பெய்த மழை காரணமாகவே இந்த நீர்மட்டங்கள் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்களில் மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நீர்நிலையினுடைய நீர்மட்டங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என்றதால மக்கள் இப்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக முகாம்களிலே தங்கியிருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வடக்கினுடைய பல பிரதேசங்கள், குறிப்பா கிளிநொச்சி, பொக்குன, புளியங்குளம் ஆகிய பிரதேசங்களில் தான் அதிகளவான நீர்வீழ்ச்சியே நேற்று பதிவாகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 274 மில்லிமீட்டர் மழை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. மன்னாரில் 210 மில்லிமீட்டர், பூநகரில் 208 மில்லிமீட்டர் மழை நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கு. கேகாலை, மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருப்பது இந்த நீர்நிலைகள் நிறைந்திருப்பதற்கு, இன்னும் அதிகரித்திருப்பதற்கான காரணமாக மாறி இருக்கிறது. இன்றும் பல பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கண்டியினுடைய வெளிமட ரந்தபோல பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட மெல்சிடபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவின் காரணமாக 3 மாத குழந்தை உள்ளிட்ட பலர் உயிரிழந்திருப்பதாக, 5 பேர் 6 பேர் முதல் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையான செய்திகள் அங்கிருந்து கிடைக்கப்பெறல. குறிப்பா வெள்ளம் பார்க்க போறது அல்லது பாலங்கள் உடைந்த பிரதேசங்களை நோக்கி மக்கள் போறது, வெள்ளம் இருக்கின்ற இடங்களை நோக்கி போறது என்பதை தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அபாயமான காலகட்டமாக இது இருப்பதன் காரணமாக எங்க மண் சரிவு, எங்க பாதைகள் உடையும் மீண்டும் அப்படின்ற பல எச்சரிக்கைகள் இப்பொழுது
விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களாக மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்களில் இன்னும் மின்சார இணைப்புகள் வழங்கப்படலை, தொலைத்தொடர்புகள் இணைக்கப்படலை. இதனால மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உலங்கு வானூர்திகள் மூலமாக அந்த பிரதேசங்கள் இப்பொழுது பார்வையிடப்படுகிறது. குறிப்பாக செல்போன் டவர்களை இயக்கக்கூடிய, ஜெனரேட்டர்களை இயக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுக்கான எரிபொருட்களை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பாதைகள் முழுவதுமே மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பாதைகள் உடைவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இணைப்புகளை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நிறைய மக்கள் அங்கிருந்து இப்பொழுது நடந்து நகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பல வீடியோக்களில் பார்க்க கிடைத்தது. காரணம், 4 நாட்களாக கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்புகள் எதுவுமே இல்லை. உணவு பிரச்சனை வந்திருக்கிறது. இப்பொழுது பல கொழும்பிலிருந்து செல்கின்ற உணவுகள், மற்ற நகரங்களிலிருந்து ஒரு பிரதேசத்துக்கு செல்கின்ற உணவுகள், இது எல்லாமே இப்பொழுது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பலதரப்பட்ட இன்னல்களை மக்கள், அங்கு இருக்கிற மக்கள் எந்த பிரதேசத்தோடும் தொடர்பு இல்லாமல், உணவு கூட இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. மழை என்ன தான் குறைஞ்சாலும் அந்த மக்களை சென்றடைவது அப்படின்றது இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக அடுத்த கட்டமாக இருக்க போகிறது. இப்பொழுது அதிகளவான பேச்சுவார்த்தைகள் மூலமாக எடுக்கப்பட்ட தீர்மானம் உடனடியாக மின்சாரத்தை இணைப்பது, தொலைத்தொடர்பை இணைப்பது, மக்களுக்கான உணவு தேவையை உடனடியாக பூர்த்தி செய்வது, இந்த 3 முக்கியமான வேலைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஜனாதிபதி மற்றும் மாவட்ட பிரதிநிதிகளோடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த அத்தியாவசிய சேவைகளை செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட மத்திய மாகாணத்தில் இருக்கிற மிக முக்கியமான குருவெவ பிரதேசத்தினுடைய வான் கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருப்பதால் அங்கே இருக்க மக்களும் உடனடியாக அவதானமாக செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இந்தியாவிலிருந்து இங்கு வந்து இந்த கடந்த நாட்களில் இன்னல்களுக்குள் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு உடனடியாக நாடுகளுக்கு, அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்புவதற்கான வேலை திட்டங்களை இன்றைய நாளில் இந்திய தூதரகம் ஆரம்பித்திருப்பதாக இந்திய தூதரக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட தித்வா புயலினுடைய பாதிப்பு முற்றுமுழுதாக இலங்கையிலிருந்து விலகி இருக்கிறது. இப்பொழுது அதன் காரணமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வளமைக்கு திரும்பும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இன்று மதியத்துக்கு பிறகு பல இடங்களில் மழை முற்றுமுழுதாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது வடக்கின் பல பிரதேசங்களில் மழை குறைந்திருப்பது, காற்றின் வேகம் குறைந்திருப்பதாக சொல்றாங்க. அதோட கொழும்பு நேற்றிலிருந்து முழுமையாக மழையிலிருந்து விடுபட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணம் முழுமையாக இப்பொழுது மழையிலிருந்து விடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்று மதியம் 12:30 மணி வரைக்கும் அந்த செய்திகளினுடைய புதிய செய்திகளாக இருக்கு. எனவே முக்கியமான செய்திகள் வரும்போது நான் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.